விக்னேஸ்வர் வித்யா மந்திர் பள்ளி, விக்னேஸ்வர் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, விக்னேஸ்வர் வித்யா மந்திர் ஸ்கூல் மிகச் சிறந்த பள்ளியாக விக்னேஸ்வர் வித்யா மந்திர் அப்படின்னா கடமை, நேர்மை, ஒழுக்கம், தந்த பாடல்கள் கொன்றை வேந்தன், மூதுரை, ஆத்திச்சூடி எல்லாம் என்னால மறக்கவே முடியாது. எஸ், ஐ டோ ரிமெம்பர். அதனாலதான் அவங்கள தமிழ் பாட்டி, தவப்புலவி, தவப்பெண்ணுன்னு எல்லாரும் சொல்றாங்க. பரவாயில்லையே, நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த பரம்பு மலைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்க போறோம், வாங்க. முருகா, பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறம் எழ உரைத்தாற் போன்று உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டே தன்னலம் கருதாது தமிழால் தரணிக்கெல்லாம் தொண்டு செய்து தமிழுக்கு பொருள் கண்ட நான் உன் அருளுக்கு வழி தெரியாமல் அலைகின்றேன் ஐயா. ஆனையா என் உள்ளத்திற்கு நீ உன் ஆறுதல் கூறும் நன்னாள் என்னாலோ அறியேன் அப்பா, அறியேன். என்ன பாட்டி, தனியா உட்காந்துக்கிட்டு நீயே தானாவே பேசிக்கிட்டு இருக்க? பேசினேன், பாடினேன், பேசும் தமிழால் உலகிற்கெல்லாம் பெரும் தொண்டு செய்து விட்டேன் அப்பா. ஐயோ சாமி, தமிழால உலகத்திற்கெல்லாம் பெரும் தொண்டு செய்திருக்கன்னு சொல்றியே, அப்பனா நீ ரொம்ப படிச்சிருக்கன்னு சொல்லு. பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நாளையும் தந்து சங்கத்தமிழ் 3ஐயும் வாங்கினேன் அப்பா. வாங்கியதை குற்றமற கற்றேன், கற்றதை உற்ற இடத்தில் ஓதினேன். சரியா போச்சு. உன்ன போல இன்னொரு பாட்டி உலகத்துல எவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்களாம். நீனடா அண்ணா எல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்றியே, என்ன பாட்டி அப்படி பாக்குற? வயதில் இளமையும் வாக்கில் முதுமையும் தென்படுகிறதே என்று பார்த்தேன். யாரப்பா நீ? என்ன கேக்குறியா? நானு இந்த காட்டுல ஆடு மாடு எருமை எல்லாம் மேய்க்கிற பையன். படிப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. படிப்பில்லை என்றால் என்னப்பா? முத்தமிழ் அறிவு உன் ரத்தத்திலும் ஓடுகிறது. அப்படியா? அதுதான் என் அப்பன் முருகனின் செயல். பாட்டி ரொம்ப கலப்பா இருக்கியே, உனக்கு கொஞ்சம் நாவல் ஊத்துறேன், சாப்பிடுறியா? பழுத்த இந்த கிளத்திற்கு பழம் தேவையாப்பா? நீ சாப்பிட்டுதான் பாரு, நாக்குக்கு ரொம்ப சுவையா இருக்கும். என் நாவின் சுவையெல்லாம் அடக்கி ஆண்டு விட்டேன் அப்பா. பரவாயில்ல பாட்டி, கலப்பு தீரவாவது கொஞ்சம் சாப்பிட்டுதான் பாரு. சரி, கொஞ்சம் போடு. சரி போடுறேன். உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அதென்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம் இருக்குதே, உனக்கு தெரியாதா? சரி, சுடாத பழம் தான் போடு. சுடாத பழம் வேணுமா? சரி சரி போடுறேன் போடுறேன். அடடா, பழமெல்லாம் எவ்வளவு மண்! என்ன பாட்டி,
பல சுடுதா? முருகா, கருங்காலி கட்டைக்கு நாளாத கோடாரி ஒரு கதலித்தண்டுக்கு நாளியதே. பாட்டி பாட்டி, நீ என்ன சொல்ற? பெரும் பெரும் கருங்காலி கட்டைக்கு வளையாத கோடாரி இந்த இளம் வாழைத்தண்டுக்கு வளைந்து விட்டதே என்று பார்க்கிறேன். எதனால அப்படியாச்சு? மனதென்னும் தோணி கட்டி மதி என்னும் கோலை ஊன்றி தமிழ் என்னும் சரக்கை ஏற்றி புலமை என்னும் கடலில் ஓடினேன். அங்கே ஆணவம் என்ற பாறை தாக்கிவிட்டது. அதனால் வந்த வினையப்பா வினை. ஓஹோ, ஆனாங்கர பாறை உன்னையும் தாக்கிடுச்சோ? அப்பா, நீ மாடு மேய்க்கும் சிறுவனே அல்ல, நிச்சயமாக சொல்கிறேன். முத்தமிழுக்கு தெய்வம் நீ. இந்த அவையை சோதிக்காதே. என் தமிழ் மீது ஆணை. யாரென்று சொல்லிவிடு, சொல்லிவிடு. பாட்டி இங்கே யாருன்னு சொல்லு பாப்போம். எனக்கு ஒன்றும் புரியவில்லை அப்பா. நல்லா நிதானமா கண்ணை மூடிட்டு பாரு, நான் யாருன்னு தெரியும். முருகா, முருகா, ஞான பண்டிதா, நீயா என்னை சோதித்தது? ஐயனே. ஆம், தமிழால் உன்னோடு விளையாடவே யாம் இவ்வாறு வந்தோம். உன் பக்தியையும் தமிழ் புலமையும் கண்டு மிக்க மகிழ்ச்சி உற்றோம். முத்தமிழ் கற்று முதுமையுற்ற உன் செந்தமிழ்நாவுக்கு அடிமையாகி உம்மை சோதித்திடவே இவ்வேடத்தில் வந்தோம். உன் தமிழை கண்டு இன்பம் அடைந்தோம். முருகா, அடியேனுக்கு காட்சியளித்தமைக்கு நன்றி ஐயனே. ஐயா, இங்கு யார் இருக்கிறீர்கள்? கனமழை பெய்கிறது. மழைக்கு ஒதுங்கே உள்ளே வரலாமா? இங்கு அமருங்கள். யாரக்கா வந்திருப்பது? மூதாட்டி ஒருவர் மலையில் மிகவும் நனைந்தபடி வந்துள்ளார். சரி, தலையை துடைத்துக் கொள்ள துண்டும் மாற்றாடையும் எடுத்து வா. இதோ வருகிறேன். இந்தாருங்கள் அம்மா. நீங்கள் இருக்கும் இடத்திற்கும் நீங்கள் தந்த துணிக்கும் சம்பந்தமே இல்லையே. இவை விலை மதிப்புடையது போல் உள்ளது. உங்களை நான் எங்கோ பார்த்தது போலவும் இருக்கிறது. யாரம்மா நீங்கள்? பாட்டி, இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. அவ்வை பாட்டி தானே நீங்கள்? பரம்பு மலையை சீரும் சிறப்புமாய் ஆட்சி செய்த பாரியின் புதல்விகள் தான் நாங்கள். என்ன, பாரியின் செல்வங்களா நீங்கள்? அரண்மனையில் வாழ வேண்டிய நீங்கள் இந்த குடிசையிலா? என்ன கொடுமை இது ஐயனே! ஆமாம்மா, என்ன செய்வது? உங்களை இந்நிலையில் காண்பதற்கு என் உள்ளம் பதறுகிறது. என் கண்களையும் செவிகளையும் என்னால் நம்ப இயலவில்லை அம்மா. தங்களின் நிலைக்கு காரணம் என்ன? மூவேந்தர்களும் எங்களை பெண் கேட்டு எமது தந்தைக்கு தூது அனுப்பினர். மூவரில் எங்கள் இருவரை யாருக்கு திருமணம் செய்து வைத்தாலும் ஒருவரின் பகையை பெற நேரும் என எண்ணி எமது தந்தை மறுத்தார். அதனை தவறாக புரிந்து கொண்ட மூவேந்தரும் ஒன்றிணைந்து பரம்பு மீது போர் தொடுத்து வந்தனர். போரா? ஆமம்மா, ஆனால் எம் வீரர்கள் திறன்பட செயல்பட்டு அவர்களை மலையேற விடாமல் செய்தனர். அப்படியா? ஆனால் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் முற்றுகையிட்டு இருந்தனர். நாங்கள் மலையின் பலத்தை பயன்படுத்தி கொண்டு எதற்காகவும் கீழிறங்கி செல்லவில்லை. எனவே முற்றுகை கைவிட்டு தங்கள் நாடு திரும்பினர். வள்ளல் பாரியின் பரம்பை வெல்வதென்பது அவ்வளவு எளிதா என்ன? மூவேந்தர்களாலும் இயலாத செயலாயிற்றே. மூவேந்தர்களும் படையால் வெல்ல இயலாது என கருதி எமது தந்தையை சதி செய்து கொன்று விட்டனர். அம்மா, சதி செய்து கொன்று விட்டனர். அழாதீர்கள் அம்மா, அழாதீர்கள். சதி என்று சொன்னீர்களே, அது என்ன? யாழ் மீட்டும் இசைப்பாணர்களை சதி செய்ய அனுப்பினர். தந்தையை மலைவளம் காண செல்லலாம் என்று அழைத்துச் சென்று திட்டம் தீட்டி வாள் கொண்டு வெட்டி கொன்று விட்டனர்கள். அம்மா, பாவிகள். அழாதீர்கள் அம்மா, அழாதீர்கள். எங்கள் உயிருக்கு உயிரான தந்தையும் நாட்டையும் மீதமுள்ள யாவற்றையும் இழந்து வாடுகிறோம். கவலை கொள்ளாதீர்கள் மகள்களே.
உங்கள் தந்தையை கொல்லலாம், ஆனால் வாரி வழங்கிய வள்ளல் தன்மையும் அவர் செய்த தர்மத்தையும் யாராலும் கொல்ல முடியாது. அவரது பரந்த புகழை என்றும் அளிக்க முடியாது. உங்களை பெற்ற தாய் போல் காக்க நான் இருக்கிறேன். உங்கள் தந்தையின் கடமையை நான் செய்கிறேன் அம்மா, கவலைப்படாதீர்கள். ஆதரவற்ற எங்களுக்கு ஆறுதல் கூறி அரவணைத்த அம்மைக்கு நன்றி அம்மா. தாங்கள் வந்துள்ள செய்தியை மன்னரிடம் தெரிவிக்கிறேன். சற்று அமருங்கள். அப்படியே ஆகட்டும். மன்னா, வாழ்கனின் புகழ் வளர்கனின் கொற்றம். தமிழ் வளர்த்த மூதாட்டி ஔவையார் தங்களை காண நம் அரண்மனைக்கு வந்துள்ளார். என்னது, தமிழையே மூச்சாக கொண்டு வாழும் ஔவை என்னை காண வந்துள்ளாரா? ஆம் மன்னா. நானே சென்று அவரை வரவேற்கிறேன். வாருங்கள் செல்வோம். வணக்கம் தாயே. தாங்கள் எங்கள் அரண்மனைக்கு வந்துள்ளது நாங்கள் செய்த பெரும் பேரல்லவா? தங்கள் பார்வையில் பட்டதால் நாங்கள் பெரும் பாக்கியம் பெற்றோம். வாருங்கள் தாயே, வாருங்கள். அமருங்கள். புகழோடு பல்லாண்டு நீடூழி வாழ்க. உன்னை தேடி வந்ததன் நோக்கம் வள்ளல் பாரியின் செல்வங்கள் நாடிழந்து தாய் தந்தையை இழந்து ஆதரவற்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்வாழ்வு அளிக்க வேண்டும் என்று எண்ணி நான் சில மன்னரிடம் சென்றேன். அவர்கள் அனைவரும் மூவேந்தர்களுக்கு அஞ்சி கைவிட்ட நிலையில் இறுதியாக உன்னை நாடி வந்துள்ளேன். நான் என்ன செய்ய வேண்டும் தாயே? தயங்காமல் கூறுங்கள். பாரியின் கொடைத்தன்மையும் புகழையும் நானும் கேள்விப்பட்டுள்ளேன். என்னால் என்றதை அவர்களுக்கு நான் செய்கிறேன். உமது மகன்களை அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து நல்வாழ்வு அளிக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள் மன்னா. என்னை நம்பி வந்தவர்களை கைவிடும் பண்பு எமக்கில்லை தாயே. தாங்கள் என்னை முழுமையாக நம்பி வந்தீர்கள். தங்களின் வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதனால் வரும் விளைவுகளையும் நான் எதிர்கொள்வேன். நன்றி மன்னா. சோர்ந்து போன என் உள்ளத்திற்கு புத்துணர்வு ஊட்டினீர். நல்லது, திருமண ஏற்பாடுகளை செய்வோம். இத்திருமண வைபோகத்தை உத்தம சோழபுரத்தில் உள்ள கரபுரநாதர் கோவிலில் நடத்தலாம் என நினைக்கிறேன். நல்லது தாயே, அப்படியே ஆகட்டும். இதை முறைப்படி மற்ற அரசர்களிடம் நான் அறிவிக்கிறேன். சரி, நான் சென்று வருகிறேன் மன்னா. நன்றி தாயே. இவ்வளவு வேகமாக எங்கு செல்கிறாய்? பரம்பு மலைக்கு தகவல் ஒன்றை கொண்டு செல்லும் ஒற்றனம்மா நான். பாரி மகளிரின் திருமணத்தினை தடை செய்வதற்காக மூவேந்தர்களும் போர் தொடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை அவர்களிடம் தெரிவிக்க செல்கிறேன் தாயே. ஐயனே, என்ன கொடுமை இது! நீ சொல்ல வேண்டாம் அப்பா. நானே அவர்களிடம் சென்று பக்குவமாக எடுத்து கூறிக்கொள்கிறேன். நீ செல். அப்படியே ஆகட்டும் தாயே, நான் விடை பெறுகிறேன். எம்பெருமானே, திக்கற்ற பெண்களை எதிர்க்க இவ்வளவு பெரும் படையா? இறையருளின்றி இக்காரியத்தை ஜெயமாக்குவது இயலாது போல் உள்ளது. காரிய தடைகளை களைபவரும் நிகழ்ச்சியின் துவக்கத்திற்கு முன்னோடியாகவும் இருப்பவருமான விநாயக பெருமானே, நீதான் எனக்கு அங்கவை சங்கவையின் திருமணம் நடக்க வழிகாட்ட வேண்டும். அவையே, கவலை வேண்டாம். எம்பெருமானே, அடியேனின் வேண்டுதலை ஏற்று எம்முன் காட்சியளித்தமைக்கு கோடான கோடி நன்றிகள். முத்தமிழையும் இறைவனையும் நெஞ்சில் கொண்ட மூதாட்டி அல்லவா நீங்கள்? உங்களுக்கு காட்சியளிப்பதில் என்ன இருக்கிறது? நான் பாரி மகளிருக்கு திருமண ஓலை ஒன்றை எழுதி தருகிறேன். இதை நீங்கள் மூவேந்தர்களிடமும் காண்பித்து அவர்களை திருமணத்திற்கு அழைக்கவும். பெற்றுக்கொள்ளுங்கள் தாயே. மிக்க மகிழ்ச்சி. அவ்வாறே செய்கிறேன் ஐயனே. ஜெயம் உண்டாகட்டும். போரை கைவிட்டு வள்ளல் பாரியின் செல்வங்களை வாழ்த்து வந்துள்ள மூவேந்தர்களே, வாருங்கள்.
வருக மூவேந்தர்களே, வாருங்கள். வருக. அமருங்கள். மணமக்களே, மணமேடையில் அமருங்கள். ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன கேதுனா கண்டே பத்னாமி சுபகே த்வம் ஜீவேன சரதாம் சதம். பல்லாண்டு நீடூடி வாழ்க. வாருங்கள் அங்கவை சங்கவை மூவேந்தர்களிடமும் ஆசி பெறலாம். பல்லாண்டு நீடோடி வாழ்க. வாருங்கள் அவ்வையிடமும் தந்தையிடமும் வாழ்த்து பெறலாம். வாழ்க பல்லாண்டு. பெற்றோரை இழந்து வாடி எங்களுக்கு தாயாக இருந்து வேட்பாட்டினை செய்தமைக்கு நன்றி அம்மா.